Good morning students. 12th business maxல 4th chapter differentiation நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சரிங்களா. இப்போ இந்த வீடியோவில் வந்து exercise 4.4ல 6th sum பார்க்க போகிறோம். அது ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியேஷன் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சரிங்களா. அப்போ பாருங்கள் 6th sum பாருங்கள் dy by dx y tan x equal to cos cube x அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா. இப்போ இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னா dy by dx plus py equal to q அந்த ஃபார்மேட்டில் இருக்குங்க. dy by dx plus py equal to q அந்த ஃபார்மேட்டில் இருக்குது சரிங்களா. இப்போ இட் இஸ் த ஃபார்ம் நான் எழுதிக்க போகிறேன் பாருங்கள். இது ஃபஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஓகேங்களா. இது 5 மார்க் கொஷின் கேட்பாங்க சரிங்களா. இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாக 5 மார்க் கொஷின் கேட்பாங்க, அதனால் கொஞ்சம் கவனமாக பாருங்கள். ரொம்ப ஈஸியான சம்மு சரிங்களா. பாருங்கள் ஃபஸ்ட்டு நான் கொஸ்டின் எழுதிக்க போகிறேன். dy by dx plus y tan x equal to cos cube x அப்படின்னு எழுதியிருக்கேன் சரிங்களா. இப்போ இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது அப்படிங்கிறது நான் எழுதி போகிறேன். it is of the form dy by dx plus py equal to q அந்த ஃபார்மேட்டில் இருக்குங்க சரிங்களா. அப்போ y பக்கத்தில் p அப்படின்னா அப்போ pங்கிறது tan x, q அப்படிங்கிறது cos cube x அது எழுதிக்கலாங்களா. ஓகே பாருங்கள் p equal to y பக்கத்தில் p, அப்போ pங்கிறது என்னங்க tan x, அப்போ p equal to tan x, q அப்படிங்கிறது என்னங்க cos cube x, அப்போ cos cube x. நமக்கு இதுக்கு ஃபார்முலா நமக்கு தெரியுங்க சரிங்களா. the solution is e power y e power integral p dx equal to q integral of q e power integral p dx into dx plus c அப்படிங்கிறது நம்ம ஃபார்முலாங்க ஓகேங்களா. அதாவது dy by dx plus py equal to q அந்த ஃபார்மேட்டில் இருந்துச்சுன்னா the solution is y e power integral p dx equal to integral of q e power integral p dx into dx plus c. அப்போ இந்த ஃபார்முலா நம்ம சப்ஸ்டிட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு என்ன வேணுங்க, e power integral p dx நமக்கு தேவை சரிங்களா. அப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன், e power integral p dx நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே பாருங்கள் e power integral p dx equal to e power integral of p அப்படிங்கிறது நமக்கு என்ன தெரியுங்க tan x அப்படின்னு தெரியும். அப்போ tan x into dx, நமக்கு tan x இன்டகரல் பண்ணால் log secant x அப்படிங்கிறது நம்ம ஃபார்முலா. அதாவது இன்டகரல் ஆஃப் tan x into dx இது இன்டகரல் பண்ணினோம் அப்படின்னா log secant x plus c அப்படிங்கிறது நமக்கு ஃபார்முலா. tan x இன்டகரல் பண்ணணும் அப்படின்னா நமக்கு என்ன ஃபார்முலாங்க, log secant x plus c அப்படிங்கிறது நமக்கு ஃபார்முலா. அப்போ நான் என்ன பண்ணிக்க போகிறேன், e power log secant x அப்படின்னு எழுதிட்டேங்க. இப்போ இந்த ஈக்கும் லாக்கும் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குங்க, secant x அப்படிங்கிறது நமக்கு தெரியும் சரிங்களா. ஓகே இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஃபார்முலா எடுத்து நான் சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். சொல்யூஷன் இஸ் y e power integral p dx ஓகேங்களா equal to integral of q e power integral p dx into dx plus c அப்படிங்கிறது நமக்கு ஃபார்முலா சரிங்களா. இந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டிட் பண்ண போகிறேன் பாருங்கள். y e power integral p dxங்களா. அப்போ y e power integral p dxங்கிறது நம்ம என்ன கண்டுபிடிச்சிருங்க, secant x அப்படின்னு கண்டுபிடிச்சிருங்களா. அப்போ இதை எடுத்து சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். அப்போ y secant x equal to integral of q அப்படிங்கிறது நமக்கு தெரியும், qங்கிறது என்னங்க cos cube x, e power integral p dxங்கிறது secant x into dx plus c ஓகேங்களா. நான் என்ன பண்ண போகிறேன், y secant x அப்படியே வச்சுக்கிட்டேன் ஓகே மல்டிபிள் பண்ணிட்டேன். y secant x integral of இந்த cos cube x அப்படியே வச்சுட்டேன் பாருங்கள், cos cube x. இந்த secant x நம்ம எப்படி எழுதலாங்க, 1 by cos theta அப்படின்னு எழுதலாங்களா. secant theta equal to 1 by cos theta. அப்போ secant x எப்படி எழுதலாங்க, 1 by cos x into dx plus c அப்படின்னு எழுதலாம்.
இப்போ பாருங்கள் காஸ் எக்ஸு ஒரு காஸ் எக்ஸ் கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா இன்டகரல் ஆஃப் காஸ் ஸ்கொயர்ட் எக்ஸு இன்ட்டு டிஎக்ஸ் ப்ளஸ் சி. ஓகேங்களா, நம்ம ட்ரிக்னாமெட்ரியில் படிச்சிருக்கோம் காஸ் ஸ்கொயர் டீட்டா அப்படின்னா 1 + cos 2θ / 2 அப்படிங்கிறது நமக்கு ஃபார்முலா. அதை பாருங்கள் ஃபார்முலா எழுதுகிறேன். காஸ் ஸ்கொயர் ட்ரிக்னாமெட்ரியில் நம்ம படிச்சிருக்கோம் காஸ் ஸ்கொயர் டீட்டா அப்படின்னா நம்ம என்ன எழுதலாங்க 1 + cos 2θ / 2 அப்படிங்கிறது நமக்கு ஃபார்முலா. சரிங்களா, அங்கே காஸ் ஸ்கொயர் ஏ அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, இல்லை காஸ் ஸ்கொயர் டீட்டான்னு சரிங்க. காஸ் ஸ்கொயர் டீட்டா அப்படின்னா 1 + cos 2θ / 2 அப்படிங்கிறது ஃபார்முலா. நம்ம இதில் எடுத்து அதை சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். பாருங்கள் இன்டகரல் ஆஃப் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் எப்படி எழுதுகிறேன் அப்படின்னா 1 + cos 2x / 2 இன்ட்டு டிஎக்ஸ் ப்ளஸ் சி அப்படின்னு எழுதிட்டேங்க. காஸ் ஸ்கொயர் எக்ஸ் எப்படி எழுதியிருக்காங்க 1 + cos 2x / 2 இன்ட்டு டிஎக்ஸ் ப்ளஸ் சி அப்படின்னு எழுதிட்டேன். இந்த 2 நான் வெளியில் எடுத்தேன், கான்ஸ்டன்ட் வெளியில் எடுத்திருக்கேன். 1/2 இன்டகரல் ஆஃப் 1 + cos 2x இன்ட்டு டிஎக்ஸ் ப்ளஸ் சி. ஓகேங்களா, இப்போ என்னென்ன பண்ண போகிறேன், தனித்தனியாக இன்டகரல் பண்ண போகிறேன். 1/2 இப்போ இன்டகரல் தனித்தனி இன்டகரல் பண்ண அப்படின்னா 1 இன்ட்டு டிஎக்ஸ். ஓகேங்களா, பாருங்கள் க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டேன். இன்டகரல் ஆஃப் 1 இன்ட்டு டிஎக்ஸ் ப்ளஸ் இன்டகரல் ஆஃப் cos 2x இன்ட்டு டிஎக்ஸ் தனித்தனியாக இன்டகரல் பண்ணியிருக்குங்க. அப்போ cos 2x இன்ட்டு டிஎக்ஸ் ப்ளஸ்ஸு சி அப்படிங்கிறத வெளியில் எடுத்துட்டேன். சரிங்களா, ஓகேங்களா. இப்போ பாருங்கள் 1/2 தனித்தனியாக இன்டகரல் பண்ணியிருக்கேன். cos ஸ்கொயர்ட் எக்ஸ் எப்படி எழுதியிருக்கேன் 1 + cos 2x / 2 இன்ட்டு டிஎக்ஸ் ப்ளஸ் சி அப்படின்னு இருக்கேன். கான்ஸ்டண்ட்டை வெளியில் எடுத்துட்டேன். 1 இன்ட்டு டிஎக்ஸ் cos 2x இன்ட்டு டிஎக்ஸ் ப்ளஸ் சி தனித்தனி இன்டகரல் பண்ண போகிறேன். டிஎக்ஸ் இன்டகரல் பண்ணால் எக்ஸ் அப்படின்னு நமக்கு தெரியும். சரிங்களா, இன்டகரல் ஆஃப் டிஎக்ஸு எக்ஸ் ப்ளஸ் சி அப்படிங்கிறது நமக்கு ஃபார்முலா. சரிங்களா, இன்டகரல் ஆஃப் cos 2x டிஎக்ஸ் இதை இன்டகரல் பண்ண அப்படின்னா காஸ் இன்டகரல் பண்ணால் சைன். அப்போ sin 2x பை எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டால் டிவைட் பண்ணணும். அப்போ /2 ப்ளஸ் சி. ஓகேங்களா, காஸ் இன்டகரல் பண்ணால் சைனு, எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 2 அதாவது டிவைட் பண்ணணும். ஏன்னா நம்ம ஃபார்முலா என்ன காஸ் ஆஃப் ஏஎக்ஸ் டிஎக்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. sin ax / a ப்ளஸ் சி அப்படிங்கிறது ஃபார்முலா. அப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா cos 2x இன்டகரல் பண்ணோம் அப்படின்னா sin 2x எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 2 அதால் டிவைட் பண்ணிட்டேன் /2 ப்ளஸ் சி அப்படிங்கிறது. சரிங்களா, ப்ளஸ் சி அப்படின்னு எழுதிட்டேன். சரிங்களா, இப்போ இதாங்க ஆன்சர். y sec x ஈக்குவல் டு 1/2 ப்ராக்கெட்டில் எக்ஸ் ப்ளஸ் sin 2x / 2 ப்ளஸ் சி அப்படிங்கிறது ஆன்சர். ஓகேங்களா, அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், இது என்ன ஃபார்மெட்டில் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். dy/dx ப்ளஸ் py ஈக்குவல் டு q அந்த ஃபார்மெட்டில் இருக்கா அப்படின்னு பார்த்துக்கணும். சரிங்களா, அப்போ dy/dx ப்ளஸ் py ஈக்குவல் டு q அந்த ஃபார்மெட்டில் இருக்குது. சரிங்களா, அப்போ இட் இஸ் அ ஃபார்ம் அப்படின்னு எழுதிட்டேன். இங்கே ஒய்க்கு பக்கத்தில் p, அப்போ pங்கிறது tan x, qங்கிறது cos cube x. அப்போ இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு என்ன தேவை, த சொல்யூஷன் இஸ் y e power integral p dx equal to integral of q e power integral p dx into dx plus c அப்படிங்கிறது நம்ம ஃபார்முலா. இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணால் என்ன வேணும், e power integral p dx நமக்கு வேணும். அதை நான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க போகிறேன். சரிங்களா, அப்போ ஃபஸ்ட்டு e power integral p dx அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறேன் ஃபஸ்ட்டு. சரிங்களா, அப்போ e power integral pங்கிறது tan x into dx. அப்போ tan x இன்டகரல் பண்ணால் log secant x, ஈக்கும் log கேன்சல் ஆகிடுச்சு, secant x மட்டும் அப்படி வச்சுட்டாங்க. இந்த சொல்யூஷன் இஸ் அந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். y e power integral p dx equal to integral of q e power integral p dx into dx plus c. அப்போ y e power integral p dx அப்படிங்கிறது secant x equal to integral of q அப்படிங்கிறது நமக்கு தெரியுங்க cos cube x into e power integral p dxங்கிறது secant x dx plus c. இந்த secant x அப்படிங்கிறது secant தீட்டாவை எப்படி எழுதலாம், 1/cos θ அப்படின்னு எழுதலாம். அப்போ 1/cos x எழுதியிருக்கேன். ஒரு cos x கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா இங்கே என்ன இருக்கும், 3 cos cube xன்னு இருக்குது. அப்போ 1 போயிடுச்சுன்னா மீதி என்ன இருக்குங்க, 2 இருக்குங்களா. அப்போ இன்டகரல் ஆஃப் cos ஸ்கொயர்ட் x dx plus c. நம்ம ட்ரிக்னாமெட்ரியில் ஃபார்முலா படிச்சிருப்போம்.
காஸ் ஸ்கொயர் டீட்டா அப்படின்னா 1 + cos 2 theta by 2 அப்படிங்கிறது நம்ம ஃபார்முலா தெரியும். ஓகேங்களா, அந்த ஃபார்முலா இங்கே சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். அப்போ காஸ் ஸ்கொயர்ட் எக்ஸ் எப்படி எழுதலாங்க, 1 + cos 2x by 2 into dx plus c அப்படின்னு எழுதலாம். இப்போ இந்த 2 கான்ஸ்டண்ட்டை வெளியில் எடுத்துருங்க, டிவைடில் இருக்குது. அப்போ 1/2 இன்டகரல் ஆஃப் 1 + cos 2x into dx plus c. ஓகேங்களா, தனித்தனி இன்டகரல் பண்ண போகிறேன். மல்டிபிள் பண்ணுறேன். 1 into dx plus cos 2x into dx அப்படின்னு எழுதிட்டேங்க. dx இன்டகரல் பண்ணால் x அப்படின்னு நமக்கு தெரியும். காஸ் இன்டகரல் பண்ணால் சைன் அப்படின்னு தெரியும். அதோட கோஎஃபிஷியன்ட்டால் டிவைட் பண்ணும். அதாவது காஸ் ax into dx அப்படின்னா sin ax by a plus c அப்படிங்கிறது ஃபார்முலா. அப்போ காஸ் இன்டகரல் பண்ணால் சைன் 2x, அதில் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 2, அதால் டிவைட் பண்ணிட்டேன் by 2 plus c. அப்போ இதுக்கு தான் இந்த கொஷினுக்கு இது ஆன்சர். சரிங்களா, 5 மார்க் கொஷின் கேட்பாங்க. சரிங்களா, அதுலேருந்து 5 மார்க் கொஷின் வரும். ரொம்ப ஈஸியான சம்மு. ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சுட்டு அப்படின்னா என்ன ஃபார்மெட்டில் இருக்குது அது மட்டும் தெரிஞ்சுட்டு அப்படின்னா ஈஸியாக ஒரு 5 மார்க்கு வாங்கிடலாம். சரிங்களா.